தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி அருணாச்சலம் மயங்கி விழுவது போன்ற சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி அருணாச்சலம் மயங்கி விழுவது போன்ற சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. அண்மைச் செய்தியாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி அருணாச்சலம் மயங்கி விழுவது போன்ற சிசிடிவி காட்சி தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முத்துமோகன். வணக்கம் முத்துமோகன், இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம் ஜனனி. தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி அமுதாநகர் பகுதியைச் சேர்ந்த வாலிபர் அருணாச்சலம் காவல் நிலையத்தில் வைத்து காவலர் தாக்கியதால் இறந்ததாக அவரது உறவினர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்து உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது காவல்துறை சார்பில் சிசிடிவி அவர் காவல் நிலையத்தில் வைத்து மயங்கி இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியிடப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி அமுதாநகர் பகுதியைச் சேர்ந்த வாலிபர் அருணாச்சலம் இவர் கடந்த 17ஆம் தேதி தூத்துக்குடி 3ஆம் மைல் பகுதியில் அரசு மதுபான கடை அருகே சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்டதாக காலை 8:30 மணி அளவில் தூத்துக்குடி தென்பாகம் காவல்துறை சேர்ந்த 4 காவலர்கள் அவரை கைது செய்து தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்திற்கு கொண்டு 120 மதுபானங்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக அவர் மீது மதுபான தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல்துறையினர் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் அன்று மாலை 5:30 மணி அளவில் அவரை காவல்துறையினர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல இருந்த நிலையில் அவர் காவல் நிலையத்தில் வைத்து மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் அவருக்கு உடலில் காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவரை உடனடியாக காவல்துறையினர் அவரது குடும்பத்தினருடன் இணைந்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை அவர் 4:30 மணி அளவில் வாலிபர் அருணாச்சலம் பரிதாபமாக உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரணை நடத்திய போது அவரை அடித்ததன் காரணமாக அவர் உடலில் காயங்கள் ஏற்பட்டு அதன் காரணமாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது முதலில் காவல்துறை சார்பில் அவர் காவல்துறை தாக்கியதில் இறக்கவில்லை என்று காவல் நிலையத்தில் அவரை வைத்து சோதனை செய்தது போன்ற ஒரு சிசிடிவி செல்போன் காட்சி வெளியிடப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தற்போது காவல் நிலையத்திற்குள்ளே அவர் மயங்கி விடுவது போன்று சிசிடிவி காட்சி ஒன்று காவல்துறை சார்பில் வழங்கப்பட்டு உள்ளது. இந்த சிசிடிவி காட்சி மயங்கி விடுவது போன்றும் காவலர் உடனடி அவர் தூக்க செல்வது போன்றும் காணப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக இந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவரது உடலை தொடர்ந்து வாங்காமல் அவரது உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களும் அவர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் குவித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கை தூத்துக்குடி குற்றவியல் நீதித்துறை நடுவர் அவர்கள் விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டு அவர் இன்று மாலை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து நேரடியாக அவரது குடும்பத்தினரும் விசாரணை நடத்த இருப்பதாக தெரிகிறது. ஜனனி. முத்துமோகன், தற்போது இந்த காவல் மரணத்தை பற்றி காவல்துறையினர் தரப்பிலிருந்து ஏதேனும் தெரிவிக்கப்பட்டுள்ளதா? அருணாச்சலத்தின் பெற்றோர் தரப்பிலிருந்து என்ன இது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது? முத்துமோகன், காவல்துறை தரப்பிலிருந்து அவர் காவல் நிலையத்தில் காவலர்கள் தாக்கியதால் இறக்கவில்லை, அவர் விசாரணைக்கு வைத்து அவரை தயாராக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகளுக்கு ஈடுபட்டிருக்கும் போது அவர் மயங்கி கீழே விழுந்தார். அப்போது அவரது ஒரு தாய் உள்ளிட்ட உறவினர்கள் இருந்தனர். அவர்களிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் மூலம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இந்த வீடியோ காட்சிகள் தங்களிடம் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். காவல்துறை தாக்கியதால் அவர் உயிரிழக்கவில்லை, அவர் உடல்நிலையில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே உயிரிழந்தார் என்று காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரது தந்தை இன்று காவல் நிலையத்திற்காக புகார் அளித்ததை தொடர்ந்து சந்தேக மரணத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அவர்களது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தொடர்ந்து அவரது உடலை வாங்க மறுத்து இதற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும், அவரை அழைத்து சென்ற 4 காவலர்கள் தான் தாக்கியுள்ளனர் என்பதன் அடிப்படையில் தொடர்ந்து போராட்டத்தில் உடலை வாங்காமல் ஈடுபட்டு வருகின்றனர். முத்துமோகன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.